தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கரில் ஒரு அபூர்வ மூலிகை செடி பற்றி பார்க்கலாம். இதோட பேர் சர்ப்பகந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் சர்ப்பகந்தாள், பாம்பு கலா, சிவன் அமல் பொடி, இந்த மாதிரி பல பேர்கள் இதை சொல்கிறாங்க. இந்த பேர் சர்ப்பகந்தி அப்படின்னு வர்றதுக்கு காரணம், பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே கொடிய விஷம் கொண்ட பாம்புகளோட அந்த விஷத்தை முறிக்கிறதுக்காக இந்த செடியோட வேர்களை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது சர்ப்பம் அப்படின்னா பாம்பு அப்படிங்கிறது தான் பொருள். ஸோ அதனால தான் அந்த சர்ப்பகந்தி அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் இதோட வேர்கள், இந்த இலைகள் எல்லாம் பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. உயர் ரத்த அழுத்தம், அப்புறமா தூக்கமின்மை, மலட்டுத்தன்மை, பெண்களுக்கு கர்ப்பப்பையில் வரக்கூடிய பிரச்சனை, நரைமுடி பிரச்சனை, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இதை மருந்தாக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த செடிகள் பார்த்திங்கன்னா, நான் என்னோட சிஸ்டர்லா வீட்டு பக்கத்தில் தான் அவங்க வீட்டில் வச்சுருந்தாங்க. ரொம்ப ஒரு அபூர்வ மூலிகைன்னு தெரிஞ்சதுனால நாங்கள் எல்லாருமே அதில் அந்த விதைகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோட சித்தப்பா மக தான். அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த விதைகளை எடுத்துகிட்டு இருக்கா. எல்லாருமே நாங்கள் எடுத்துட்டோம். அதாவது இந்த விதைகள்லேருந்து நமக்கு அடுத்த செடி நம்ம உருவாக்க முடியும். விதைகள் போட்டோன்னா இந்த செடிகள் இதில் வந்துடும். இந்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு சிகப்பு கலரில் அந்த விதைகள் வரும். ரொம்ப பழுத்ததுக்கு அப்புறமா தான் ஒரு கருப்பு கலரில் அந்த மாதிரி கொஞ்சமாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இது நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏக்கரில் பயிரிட்டு இதோட வேர்களை எடுத்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கெல்லாம் கூட பண்ணுறாங்களாம். அதாவது அந்த அளவு மகத்துவம் கொண்டது இதோட வேர்கள், அந்த இலைகள் எல்லாமே. ஸோ இதை நம்ம வீட்டில் கண்டிப்பாக வச்சோன்னா பல விதங்களை பயன்படுத்தலாம். இவங்க என்னோட கசினோட ஒய்ஃப் தான். அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக அந்த விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா, இதை நம்ம பயன்படுத்துறது நம்ம இஷ்டத்துக்கு பண்ணவே கூடாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தா டாக்டர்கிட்ட நம்மளோட பாடியை ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு இது எந்த அளவு சாப்பிடணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இந்த மருந்தை கண்டிப்பாக எடுத்துக்கணும். அது இல்லாமல் நம்மளே பயன்படுத்தக்கூடாது. அந்த வேர்கள், அந்த இலைகள் ரெண்டுமே அவ்வளவு ஒரு மகத்துவமானது, ரொம்ப பயனுள்ள ஒரு பொருளாக நம்மளுக்கு இது இருக்குது. அதே மாதிரி இந்த செடி இருக்கிற இடத்துல பாம்புகள் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வகையான பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தம் புது வீடியோக்கள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.